இன்றைய நாள் வாழ்வில் ஒரு முக்கியமான நாள். எப்படின்னா, இன்னைக்கு ராமலிங்க வள்ளலாருடைய அவதார தினம். எந்த நாள் அப்படின்னா, ஏன்னா இவங்க ஞானிகள் பிறப்பதில்லை, அவதாரம் செய்கிறார். அவர்கள் செய்யும் செயல்கள் சாமானியர்களால் செய்ய முடியாதது. அதே போல இன்றைய வகுப்பில் இந்த ஒரு முக்கியமான நாள். அது என்ன இன்னைக்கு முக்கியமான நாள் அப்படின்னா, நமச்சிவாய் வாழ்க. இன்று நம்முடைய ராமலிங்கத்தின் திருமணம் நமது வகுப்பில். ஆனால் இன்றுதான் அவர் பிறக்கிறார். வேடிக்கையான ஒரு செய்தி இல்லை. இன்று திருவிழாவோடு மட்டுமல்ல, இன்று அவர் மதுரை ஆதீனம் பேசும் பொழுது நானும் உபதேசம் தீட்சையின் போது உபதேசம் செய்த மந்திரத்தை கூறு என்றதாக வருகிறது. ஆக இங்கே இன்று அவர் தீட்சை பெற்றனாலும் கூட அப்படி இங்கே எல்லாம் திருவுருள் ஒரு மங்களகரமான நிகழ்வை பேசும் பொழுது சூழல் மங்களகரமாக இருக்க வேண்டும் பண்ணும். இன்று ராமலிங்கத்தின் திருமணம் பொழுது விடிவதற்குள்ளாக சபாபதி பிள்ளை வீடு மணக்கோலத்தில் களை கட்டியது. அந்த கலகலப்பு அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சியாக தாண்டவமாடியது. அதிலும் ராமலிங்கத்தின் அன்னையாராகிய சின்னம்மை, சகோதரர் சபாபதி, அன்னியார் பார்வதி மூவரும் கொண்ட ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. அங்கே ராமலிங்கமும் அவருடைய தமைக்கை உண்ணாமுலை மகள் தனம்மாள் மணமக்களாய் வந்து மணப்பலகையில் அமர்ந்தார். ஆம், வள்ளல் பெருமான் அவருடைய சகோதரி அக்காவுடைய மகள் உண்ணாமுலையுடைய மகளாகிய தனம்மாளை தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக ஏற்று அங்கே அமர்ந்திருக்கிறார். புரோகிதர் அக்னி வழக்கு வேத மந்திரங்கள் முழங்கி மங்கள நாணை எடுத்து ராமலிங்கத்தின் கையில் கொடுத்து, மாப்பிள்ளை இந்த தாலியை பெண்ணின் கழுத்தில் கட்டுங்கள் என்றார். அப்போது அங்கிருந்த ஒருவர் கட்டிமேளம் கட்டிமேளம் என்று உரக்க குரல் கொடுக்க கட்டிமேளத்துடன் ராமலிங்கம் தமக்கையார் உண்ணாமுலையின் மகள் தனம்மாளின் கழுத்திலே மங்கள நான் கட்டுகிறார். தம்பியின் திருமணம் சிறப்பாக நடந்ததில் மகிழ்ச்சி பிரவாகத்திலே திளைத்துக் கொண்டிருக்க சபாபதி உள்ளே மனைவியிடம், பார்வதி, ஒரு வழியாக தம் தம்பி ராமலிங்கத்தின் திருமணம் சிறப்பாக நடந்து விட்டது. குருநாதர் வருவதாக சொன்னார், அவரை காணவில்லை. அவர் வந்து வாழ்த்திய பிறகு மற்றவர்கள் வாழ்த்தினால் சிறப்பாக இருக்கும் என்று என் உள்ள கிடக்கை என்று கூற, யாரும் சுவாமி, தம்பி வீடு தங்கி அத்தையின் ஆசைப்படி வாழ்வார் என்ற நம்பிக்கையும் எனக்கு வந்து விட்டது என்று கூறுகிறார். எல்லாம் நன்மைக்கு, அப்படியே நடக்க இறைவனர்கள் செய்ய வேண்டும் என்று மனமுருகி சபாபதி பிள்ளை இறைவனை வேண்டிக் கொள்கிறார். அப்போது ராமலிங்கத்தின் குருநாதர் 288வது குருமகா சன்னிதானம் மதுரை மடத்திலிருந்து சென்னை கிளை மடத்திற்கு வந்திருந்தவர் அவசர அவசரமாக வீட்டுக்குள் நுழைகிறார். அவருடைய திருநாமம் ஸ்ரீ ஆறுமுக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமி. துறவியாரை பார்த்தார். சன்னிதானத்தை பார்த்த சபாபதி பிள்ளை உடனே மனைவியிடம், பார்வதி, அதோ பார், சன்னிதானம் வருகிறார். அவரது அறிவுரையால் தான் ராமலிங்கம் ஒத்துக்கொண்டது என்று கூறி ஓடோடி சென்று பார்வதியும் சபாபதியும் குருநாதரை அழைத்து செல்கிறார்கள். இருவரும் முகமலர்ச்சியோடு அழைத்து செல்ல துறவியார் புன்னகையோடு வலது கையை தூக்கி மங்களம் உண்டாகட்டும், சிவனருள் நிறையட்டும் என்று ஆசிரியர் ஆலயத்தின் நமது சன்னிதானத்திலே பூஜை முடித்துவர காலதாமதாகிவிட்டது என்று தமது வருகைக்கான காரணத்தையும் லேட்டான காலதாமத வரைக்கான காரணத்தையும் கூறி
உடனே அனைவரும் சென்று மணமேடையின் முன் அமர்கிறார்கள். லிங்கராஜ் ஐயா மைக் ஆஃப் பண்ணிடுங்க. அங்கே மணமக்களாக அமர்ந்திருந்த ராமலிங்கமும் தனம்மாளும் எழுந்து துறவியாருக்கு வணக்கம் சொல்கிறார்கள். துறவியாராகிய சன்னிதானம், ராமலிங்கம், உன்னை மணக்கோலத்தில் காண்கிறேன் என்று சொன்னேன், கண்டுவிட்டேன். மகிழ்ச்சி அப்பனே, மகிழ்ச்சி. ஞானசம்பந்தரின் திருமணத்தை காணும் தவம் இந்த அடியேனுக்கு இருந்ததோ தெரியாது. ஆனால் இங்கு ஞானசம்பந்தமுடைய உன்னை, நம் மடத்தோடு தொடர்புடைய உன்னை நான் இவ்வாறு கண்டது எனக்கு மிக மகிழ்ச்சி தருகிறது. திருமணம் புரிந்து கொண்ட தம்பதிகளாக நீங்கள் இருவரும் இனிதே இல்லறம் நடத்தி எல்லா வளங்களும் நலன்களும் சீர்பெறப் பெற்று பல்லாண்டு வாழ இறையருளை வேண்டி மீனாசுகா பெருமான் கருணையினால் ஆசீர்வதிக்கிறோம் என்று கூறுகிறார் சன்னிதானம். தொடர்ந்து வாழ்க மணமகன் ராமலிங்கம், வாழ்க மணமகள் தனம்மாள் என்று வாழ்த்த மணவிழாவுக்கு வந்திருந்த அனைவரும் குருமாதா சன்னிதானத்தின் வாழ்த்துக்களோடு அவர்களும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார். ஒருவாறு பிரச்சனை தீர்ந்து ராமலிங்கத்தின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்ததில் சின்னம்மையும் பார்வதியும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். தன் துணைவியாரோடு திருவொற்றியூர் வழிபாட்டுக்கு வந்த ராமலிங்கம் கடம்பக்கநாதர் முன் நடக்க முறை மனமுருகி நின்றிருக்கிறார். அவருடைய கண்ணிலோ தாரை தாரையாக கண்ணீர் ஒளிந்தது. இறைவா, என் தெய்வமே, ஒற்றியப்பா, எம்பெருமானே, ஒருத்தியை தொட்டனன் ஆயினும் கலப்பினேன் கண்டாய் கண்டாய். குருநாதன் அருளானையை இதுவன்றி குருநாதர் உணர்த்திய உண்மையை நான் உணர்ந்தேன். ஞானசம்பந்த பெருமான் திருமணம் செய்து கொண்டார். அவர் தாய் தகப்பனுடைய வேண்டுதலை ஏற்று. ஆனால் இருவரும் சிவனல் சோதியில் கலந்தது போல நானும் என் துணைவியும் உன்னுடைய அருட்சோதியில் கலக்க வாழ வேண்டுமே என்று சாமானிய வாழ்வியல் வாழாமல் இருக்க என்னை புரிந்து கொண்டு என்னோடு என் இல்லால் வாழ அருள் செய்க என்று வேண்டுகிறார். எவ்வளவு இந்த இடத்திலே ஒரு சிறு குழப்பம் எல்லாருக்கும் இருக்கலாம். சாரதா தேவியாரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் திருமணம் செய்து கொண்ட பொழுது ராமகிருஷ்ணனின் நிலை உணர்ந்த சாரதா தேவி அங்கே அவரோடு கலப்பில்லாமல் வாழ்ந்தார்கள். அது பெருமையாக பேசப்படுகிறது. ஆனால் இங்கே ராமலிங்கம் ஏதோ செய்யத்தகாத செய்தது போல ஒரு கேவலமாக அவரை நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எப்படி உருவானது என்று தெரியவில்லை. சாரதா தேவி ராமகிருஷ்ணன் மாதிரி கணவன் மனைவி இருக்கணும் அப்படி சொல்லுவோம். ஆனா ராமலிங்கத்தையும் தனம்மாளையும் போலும் இருக்க வேண்டும் என்று எத்தனை அந்த பேரே தெரியாது. ஏன் இந்த வரலாறு முடக்கப்பட்டது தெரியாது. இங்கே ஒற்றி பெருமானிடம் ராமலிங்கம் பாடுகிறார். முனித்த வினையோ நின் அருட்செயலோ தெரிந்திலேன், மோகமேழின்றி தனித்தனி ஒரு சார் மடந்தைய தமக்குள் ஒருத்தியை கைதொடச் சார்ந்தேன், குனித்த மற்றவரை தொட்ட நன்றி களப்பிலேன் மற்றிது குறித்தே பணித்தனன் நினைத்ததோறும் உள்ளடைந்தேன் பகர்வதின் எந்தை நேரிவாய். இறைவா, உன் அருள்வடிவாகிய அன்னையை ஒத்த இந்த பெண் எனக்கு தங்கள் அருளால் கிடைத்தவள். தங்கள் அருள் எல்லாம் அடங்கத்தக்கதே அன்றி சாமானிய வாழ்க்கை வாழ்வதற்கானது அல்ல தங்கள் அருள். அவ்வண்ணம் ஞானசம்பந்த பெருமானையும்
அவருடைய துணைவியாரையும் கூட சிவஜோதி கண்டு வாழ எங்களுக்கு அருள் புரிக என்று மன்றாடுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான கணவன், எவ்வளவு நல்ல மனைவி. ஆனால் இங்கே அமைதியாக காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ராமலிங்கமும் தனமாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இல்லற தர்மம் பேணி வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு இதமான மாலை நேரம். சோமன் செட்டியார் வீடு கலகலப்பாக இருந்தது. ஆம், சில நாட்களுக்கு முன்பு தொழுவூர் வேலாயுத முதலியார், சோம செட்டியார், நரசிங்கபுரம் வீராசாமி முதலியார், இறுக்கம் ரத்தின முதலியார் ஆகிய நால்வரும் ஒன்று கூடியிருந்தார்கள். தங்கள் ஞானகுருவாகிய ராமலிங்கத்தை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது. பேச்சுக்கு நடுவில் செட்டியார் திடீரென சிந்தனையில் ஆழ்ந்து மௌனமானார். உடனே வேலாயுத முதலியார், செட்டியாருக்கு இன்று என்ன வந்தது, பேசாமல் என்று இருக்கிறாரே என்று கேட்டார். சட்டென சிந்தனையில் விடுபட்ட சோம செட்டியார், உபய கலாநிதி பெரும்புலவர் வேலாயுத முதலியாரே, என்று இருக்கவில்லை, பிரமித்து உட்கார்ந்து இருக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள் என்றார். செட்டியார் சொன்னதை கேட்டதும் வீராசாமி முதலியாருக்கு ஆவல் எழுந்தது. அப்படியா, என்ன சங்கதி செட்டியாரே என்றார். உடனே நம்முடைய சோம செட்டியார் கூறுவார், வீராசாமி முதலியாரே, மதுரை ஆதீனத்தில் சன்னிதானம் கொடுத்த ஒளிவில் ஒடுக்கம் என்ற நூலையும் நிட்டானுபூதி உரைக்கு அருளிய சாற்று கவியையும் பார்த்ததால் ஏற்பட்ட பிரமிப்புதான் இது என்று தடுமாறுகிறார். உடனே அவர் கூற்றை உணர்ந்தவர்கள் வேலாயுத முதலியார் பேசுவார். ஆம் செட்டியாரே, நானும் அதை பார்த்தேன். நமது சன்னிதானம் அவர்கள் அருளிய ஒளிவில் ஒடுக்கும் நூலையும் நிஷ்டானுபூதிக்கு எழுதிய உரைக்கு சாற்று கவியும் பார்த்ததால் ஏற்பட்டதுதான் எனக்கும் இந்த பிரமிப்பு என்கிறார். அப்போது ரத்தின முதலியார் குறுக்கிட்டு, ஆம், ஒளிவில் ஒடுக்கும் நூலை அத்தனை அற்புதமாக பதிப்பித்திருக்கிறார் நம்முடைய சுவாமிகள். மிக சிறப்பு. நிட்டானுபூதிக்கு சுவாமிகள் அருளிய சாற்று கவி மட்டும் என்ன, அதுவும் அருமைதான் என்று பாராட்டுகிறார். அப்பொழுது சோம செட்டியார் திருக்கைலாய பரம்பரை திருக்கோவலூர் ஆதீனம் ஸ்ரீமத் ஞானியார் மடாலயத்தின் பிரதம குருமூர்த்தி ஆகிய ஸ்ரீ ஆறுமுக மெய்ஞான சிவாச்சார் அல்லவா இதனை அருளி செய்தார் என்று நிட்டானுபூதியின் பெருமையை பேசுகிறார். அதற்கு வேலாயுத முதலியார், ஆம், சிறந்த அனுபூதி நூலான இதற்கு உரை செய்தவர் முத்துகிருஷ்ண பிரம்மம் என்ற செய்தியை வெளியிடுகிறார். பெரும்புலவர் இப்படி சொன்னதும் ரத்தின முதலியார் தனக்கு தெரிந்த விவரங்களை சொல்லத் தொடங்குகிறார். 91 செய்யுளுடைய நூலுக்கு முத்துகிருஷ்ண பிரம்மம் 91 நூல்களிலிருந்து 410 செயல்களை மேற்கோளாக காட்டி உரை செய்திருக்கிறார். அதுவும் கூட சிறப்புத்தான் என்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்படிப்பட்ட ரத்தின முதலியார் அருமையாக சொன்னது போல இப்படிப்பட்ட உயரிய உரை நூலுக்குத்தான் நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் சாற்று கவியர் அருள் இருக்கிறார். அதுதான் இங்கே சிறப்புடையதாக இருக்கிறது. மீண்டும்
ஒளிவில் ஒடுக்க பாடலுக்கு நம்முடைய செட்டியாரின் குரல் திரும்புகிறது. சோம செட்டியார் கூறுவார், காளி கண்ணுடைய வள்ளலார் அருளிய, ஏற்கனவே வள்ளலாருக்கு முன்பு கண்ணுடைய வள்ளலார், காளி கண்ணுடைய வள்ளலார் என்று ஒருவர் இருந்தார். அவர் அருளிய நூல் ஒளிவில் கொடுக்கு. திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அருமையான உரையை அதற்கு செய்திருக்கிறார். இது நாம் அறிந்ததுதானே என்கிறார். ஆமாம் ஆமாம், அதன் சிறப்பு கருதிதான் நமது சாமிகள் முதன்முறையாக அதனை பதிப்பித்து சமய உலகத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்று கூற, நூலின் சிறப்பு பாயிர செயலுக்கு ஓர் அருமையான விருத்தியுரை செய்து பதிப்பில் சேர்த்திருக்கிறார் சாமிகள். அதை கவனித்தீர்களா என்று பேசுகிறார் வீராசாமி முதலியார். உடனே ரத்தின முதலியார் நூல் முழுமையாக படித்திருக்கிறார் போலும், மிக சிறப்பு என்று கூறிய ரத்தின முதலியார் சோம செட்டியாரை பார்த்து, தாங்கள் இந்த நூல்களை பார்த்து பிரமித்து போனதில் நானும் வியந்துதான் போகிறேன் என்ன. அப்பொழுது வேலாயுத முதலியார் சற்று அமைதியாக இருக்க சோம செட்டியார் அவரை பார்த்து, பெரும் புலவரே, நான் இந்த நூல்களை பார்த்து பிரமித்து போயிருக்கிறேன் என்று முதலிலே சொன்னேன். அதுவும் தெரியும், உணர்ந்தீர்களா என்றார். ஆம் என்ற பெரும்புலன். நான் காரணம் இல்லாமல் அப்படி சொல்லவில்லை, சொல்லுங்கள் என்றார் வீராசாமி முதலியார். சாமிகளுக்கு இப்பொழுது வயது என்ன என்று கேள்வி எழுப்பினார் செட்டியார். 28 என்றார். இத்தனை இளம் பிராயத்தில் 28 வயதில் சாமிகள் சிறந்த ஞான நூல்களை ஆராய்ந்து பதிப்பிக்கும் ஆற்றல் பெற்றிருக்கிறார் என்றால் பிரமிப்பு ஏற்படாமல் என்ன செய்யும் சொல்லுங்கள் என்றார். வேலாயுத முதலியாருக்கு இது நியாயமாகப்பட, செட்டியாரே உண்மைதான், 9 வயதிலேயே கந்த பெருமான் மேல் அருக்கவி பாடும் ஆற்றல் பெற்ற ராமலிங்க சுவாமிகளுக்கு இவையெல்லாம் எளிதானவை, ஆனால் நம்முடைய சிற்றறிவிற்கு என்று பாதியிலே நிறுத்துகிறார். பிரமிப்பு ஏற்படத்தான் செய்யும் அல்லவா? இன்னும் எத்தனை பிரமிப்புகளை சுவாமிகள் இதுபோல் நம்மிடத்தில் ஏற்படுத்த போகிறார்களோ தெரியவில்லை என்று வியந்தார். நிச்சயம் இறைவன் சித்தம் அப்படித்தான் இருக்கும் என்று ஒருவர் பேசிக் கொண்டவர்கள் இரவு ஆனதால் உணவருந்தி ஓய்வெடுக்க செல்கிறார்கள். அடுத்த நாள் பொழுது விடிந்தது. காலை நேரம். தனித்து இறை வழிபாடு முடித்துக் கொண்டு வந்த ராமலிங்கம் கோயில் மண்டப தூண்களில் சாய்ந்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அவரை நாடி சிலர் வந்தார்கள். வந்தவர்கள் ராமலிங்கத்தின் முன்பு வந்து நின்று பணிவோடு, வணக்கம் அடிகளே என்று வணங்கினார்கள். ராமலிங்கம் கண்ணை திறந்து பார்த்து, வணக்கம், எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க, நமச்சிவாய வாழ்க, சொல்லுங்கள் என்றார். உடனே வந்திருந்தவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் சென்னை சாஸ்திர விளக்க சங்கத்தை சேர்ந்தவர்கள், நான் அதன் தலைவர் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார் சங்க தலைவர். உடனே ராமலிங்கம், நல்லது, அமர்ந்து பேசலாமே என்று கூற, சரி சுவாமி என்று சங்கத்தார்கள், அதாவது சென்னை சாஸ்திர விளக்க சங்கம் அந்த அமைப்பின் பெயர், அந்த சங்கத்தார்கள் முன் அடக்கத்தோடு அமர்ந்தார்கள். உடனே தலைவர் ஆரம்பித்தார், சுவாமி, தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று கூற, ராமலிங்கம் மறுத்து, மிகையாக வேண்டும், அதெல்லாம் தேவையில்லையா, எல்லாம் சிவன் செயல், நீங்கள் வந்த செய்தியை சொல்லுங்கள் என்றார். உடனே அவர்கள் ராமலிங்க சுவாமிகளை பார்த்து,
சுவாமி, தாங்கள் சிறுவர்களுக்கு நீதி நூல்களை அருமையாக பாடம் சொல்வீர்களாம். குறும்பு சிறுவர்கள் சேட்டை செய்யும் பொழுது சில வேளைகளில் அடித்து விடுவீர்களாம். அடுத்த கணம் அது பொறுக்காது கலங்கவும் கண்ணீர் விடவும் செய்வீர்களாமே என்று கேட்க, ஆமாம், அடித்தது கருணையின் பாற்று. ஒரு ஆசானின் கடமை மாணவரை நெறிப்படுத்துவது, அதற்காக அடிக்கிறேன். இருந்தாலும் அந்த உயிருக்கு வலிக்குமே என்று நான் கருணையினால் கண்ணீர் விடுகிறேன் என்று கூறியவர், தொகுப்புறு சிறுவர் பயிலுங்கால் பயிற்றும் தொழிலே வந்த கோபத்தில் சகிப்பிலாமையால் அடித்த தருணம் நான் கலங்கிய கலக்கம் வகுப்புறு நினது திருவிழம் அறியும் மற்றும் உயிர்களின் கோபம் மிதப்புண்டடித்து பட்ட பாடெல்லாம் மெய்ய நீ அறிந்ததே அன்றோ என்று மாணாக்கர்களுக்கு பயிலும் காலத்திலே பயிற்றும் தொழிலே வந்த கோபத்தில் சகிப்புத்தன்மை இல்லாமையால் அடியேன் அடித்தனர். அந்த அடித்த கணம் என் மனது கலக்கும் வகுப்புள்ள மாணவர்களுடைய அந்த பிஞ்சு நெஞ்சத்தில் ஏற்படும் கோபம், இதையெல்லாம் எண்ணி அந்த குழந்தைகள் படும் வேதனை தாழாமல் அடியேன் அழுததுண்டு. ராமலிங்கத்தின் நிலையை உணர்ந்து கொண்ட சங்கத் தலைவர் தாங்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள அதையே சாதகமாக்கிக் கொள்ள நினைக்கிறார். ஐயா, பொன்னேரி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு சிறுவர்களை அடிக்க வேண்டாம் என தாங்கள் அனுப்பிய பாடல் கண்டோம் என்றார். அப்படியா, எங்கே தாருங்கள் பார்ப்போம் என்று வாங்கியவர், படிப்பது நன்றென தெரிந்த பாங்குடையாய் மன்றுள் வெளிப்பரமன்பேன் தடித்து நன்றென தேர்ந்த சதுருடையாய் அரணவின்ற தவத்தாய் வீணில் துடிப்பதிலா தூய்மனைய சுந்தர பேருடையாய் என் தோழே கேள்வி, அடிப்பதும் அச்சிறுவர்களை அடிப்பதும் நன்றக என் மேலானே என்று அந்த பாடல் இருக்கிறது. அதாவது, நிறைய படித்த சிறந்த தவமுடைய நீ, என்ன அருமை தோழர், நீ மற்ற சிறுவர்களை அடிப்பது எனக்கு சற்று வேதனையாக இருக்கிறது. இனிமேல் அந்த குழந்தைகளை அடிக்காது, இது என் மேல் ஆணை என்று அந்த பாடலை படித்த வள்ளல் சீட்டபடி, எல்லாம் சரியையா, இனி சுற்று வளைக்காமல் வந்த நோக்கத்தை சுருக்கமாக சொல்லுங்கள் என்றார். அதை புரிந்து கொண்ட சங்கத் தலைவர் உத்தரவு சுவாமி என்றார். சாமிகளின் பெரிய புராண சொற்பொழிவை கேட்ட எங்கள் சங்கத் தலைவர், சங்கத்தார் சிலர் கூறிய யோசனைப்படி நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றார். உடனே ராமலிங்கம், நல்லது, என்னால் ஆக வேண்டியது என்னவோ சொல்லுங்கள். தேவையற்ற வார்த்தைகள் மனதில் சில வேதனைகளை உண்டாக்கும் அல்லது நேரம் தேவையற்ற கால விரயத்தை உண்டாக்கும், அந்த காரியத்தை சொல்லுங்கள் என்கிறார். உடனே சங்கத் தலைவர் சுவாமிகளை பார்த்து, பெரிய புராணத்தில் வரும் அனுநீதி சோழர் வரலாற்றை விரித்து ஓர் உரைநடை நூலை சிறுவர்களுக்காக சாமிகள் எழுதி தர வேண்டும் என்று பணிவோடு வந்த நோக்கத்தை கூறுகிறார். அது கேட்டு ராமலிங்கம் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். நன்று நன்று, உள்ளத்துக்கு உகந்த பணியை தந்திருக்கிறீர்கள், தங்களுக்கு நன்றி. ஜீவகாருண்யத்தின் சிறப்பை விளக்க இந்நூலை ஒரு கருவியாகவும் கொள்ளலாம் என்றவர்
நல்லது, அவ்வாறே செய்வேன் என்று கூறியவர் தற்போது மாணவர்கள் படிப்பதற்கு சிறந்த உரை நூல் இல்லாத குறையையும் அது போக்கிவிடும் என்று கூறி சங்கத்தாருக்கு விடை கொடுக்க உடனே சங்கத் தலைவர் சுவாமிகளை பார்த்து, அடிகளே, எங்கள் விண்ணப்பத்தை இத்தனை விரைவாக தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. மகிழ்ச்சி சுவாமி, தங்களை வணங்கிக் கொள்கிறேன், வணக்கம் என்று. உடனே ராமலிங்கம், நூற்பணி, அதிலும் சிறுவர்களுக்காக எழுதும் நூற்பணி, நாயகன் பணியாக நான் ஏற்றுக்கொண்டேன், விரைவில் இயற்றித் தருகிறேன் என்று ராமலிங்கம் உறுதியளித்தார். தாங்கள் அவரிடம் அந்த வேலை சுலபத்தில் முடிந்தது. சங்கத்தாருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு எல்லோரும் விடைபெறுகிறார்கள். நல்லது, சென்று வாருங்கள் என்று மனநிறைவோடு அவர்களை அனுப்பி வைத்த ராமலிங்கம் அவர்கள் போனதும் கண்களை மூடி மீண்டும் தியானிக்கையில் மனுநீதி சோழரின் வரலாறு வரி வரியாக அவரது நெஞ்சையட்டில் பதியத் தொடங்கியது. சோமு செட்டியார் காலை நேரத்தில் கைகள் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை புதிதாக அச்சில் இருந்து வந்த அந்த நூலை பார்க்கிறார். கண்கள் விரித்த பக்கங்களில் பதிந்திருக்கவில்லை, எங்கோ விரித்து மேல் நோக்கி இருக்கின்றன. கண்களில் கண்ணீர் கசிந்து கொண்டிருக்கிறது. அப்போது அங்கு வந்த வேலாயுத முதலியார், வீராசாமி முதலியார், ரத்தின முதலியார் மூவரும் செட்டியார் நிலைமை பார்த்து திகைத்து போனார்கள். தாங்கள் வந்ததை கண்டுகொள்ளாமல் செட்டியார் இப்படி வருத்தத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே என்பதில் அவருக்கு வருத்தம் ஏற்பட, அவர் வருத்தத்தை, நாம் மூவரும் வந்திருக்கிறோம், வந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன கண்ணீரோடு இருக்கின்றீரே என்று கேட்கிறார். உடனே வீராசனர் கையில் இந்த நூலை பார்க்கிறார். மனுமுறை கண்ட வாசகம். வீராசன செட்டியாரின் நிலை ரத்தன சபா முதலியாருக்கு நன்றாக புரிந்தது. சற்றென்று அவர் புரிந்துவிட்டது. மனுநீதி சோழனின் மகன் வீதி விடங்கனின் பேரில் அகப்பட்டு வீணித்த கன்றுக்காக தாய் பசு கதறுவதை சுவாமிகள் எழுதியுள்ள விதம் ஜீவகாரணத்தின் வார்ப்படம். செட்டியார் அதை படித்துவிட்டுத்தான் இப்படி கண்ணீர் சிந்துகிறார் என்று நினைக்கிறேன். அந்த காட்சியை இப்போது நினைத்தாலும் ஐயோ, எனக்கும் கண்ணீர் முட்டிக்கொண்டு வருகிறதே, மனம் அவலமாகிறதே என்று சொல்லி துடிதுடித்து போய் கண்ணீர் மல்க இருக்கிறார். எங்கும் அமைதி, எல்லோரும் அமைதியாக இருந்தனர், யாரும் பேசவில்லை. வள்ளல் பெருமான் அந்த பசுவின் ஏக்கத்தை பாட வந்தவர் அந்த மன்னன் அவலக்குரலில் பாடுவதாக ஒரு பாடலை எழுதி செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கொடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ. 3 வரிகளை படித்த வேலாயுத முதலியார் தேம ஆரம்பித்தார். அவரும் அமைதிக்கு ஆளானார். பிறகு நாமும் அந்த அமைதியை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக, அப்படி என்னத்தான் வள்ளல் பெருமான் எழுதியிருந்தார் அந்த மனுமுறை கண்ட வாசகத்தில். ஏன் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்யத்தின் திறவுகோல் என்று பேசப்படுகிறது? நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல என் தந்தை மேட்டூர் மியாய் சொக்கநாத பெருமானின் பேரருள் கருணையினால் ஜீவகாருண்யம்
சைவம் பேசக்கூடிய மிக முக்கியமான செய்தி. 5 கடமைகளிலே கோயிலுக்கு கூட்டிட்டு போறதா தன் உடல் சார்ந்த ஜீவனுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை கூறி, நம் சார்ந்த மூத்தோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை கூறி, நம் சார்ந்த மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளை கூறி, நாம் வாழும் உலகத்தில் உள்ள பிற உயிர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய கருணையை கூறி, இத்தனை தந்தை இறைவனிடத்து உண்மையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை கூறுவது 5 வேள்விகள். அந்த 5 வேள்விகளுக்கு ஜீவகாருண்யம் பெயர். உயிர்கள் மாட்டு நாம் கொண்ட கருணைக்கு ஜீவகாருண்யம் என்று பெயர். இது வெறும் ஆடு மாடு தவிர்த்தலோ மற்றதோ கிடையாது. பாரதியார் பேசுவார், உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் என்று பேசுவார். எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என்று திருமுறை பேசும். எல்லா உயிரிடத்தும் பெருமான் அந்த திருவாசகப்படி புல்லாகி பூடாய் அதில் பார்த்தாலும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார் என்ற உண்மை அங்கேயும் பேசப்படுகிறது. ஜீவகாரியம் என்பது வள்ளலார் வலியுறுத்திய ஒரு வழியை அன்றி, அது சைவத்தின் மாண்பு, சைவ சமயத்தின் சிறப்பு. இதை உணராத தற்குறிகள் வள்ளல் பெருமானை சைவரில்லை என்று கூறும் அளவிற்கு இழிநிலைக்கு போன அந்த பாவிகளுக்கு இறைவன் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற இறைவனுடன் வேண்டி, ஏனெனில் மதிப்புக்குரிய யார் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் அதற்குரியதை இறைவன் கொடுப்பார் என்பது வரலாறு. திருவருளால் நாளைய பொழுது சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். கைலாஸ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க. கிளாஸை கட் பண்ணிடலாமாங்கய்யா? ஏன்னா நம்ம சரி இருக்கட்டும், விடுங்க, அப்படி போட்டோம். வேற யாராவது கருத்துக்கள் சொல்றதா? ஒரு 2 நிமிஷம் ஐயா. வேற யாராவது கருத்துக்கள் ஏதாவது சொல்றீங்களா ஐயா? இன்னைக்கு வள்ளல் பெருமானையுடைய பிறந்த நாளுங்கய்யா. பிறந்த நாள் சொல்லக்கூடாதுன்னார் ஐயா. அவதாரம் செய்த திருநாள் என்று இன்றைக்கி தான் அந்த ஐயா தீட்சை பெற்ற நிகழ்வுக்கான அந்த 288வது குருமகா சன்னிதானமான ஞானசம்பந்த பரமாச்சாரியா ஆறுமுக சுவாமிகள்கிட்ட சாமி தீட்சை வாங்கின அந்த பதிவு சொக்கரையா விளக்கம் கொடுத்தது குரூப்பில் பதிவு செஞ்சுருந்ததுங்கய்யா. அது பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமான் அந்த தீட்சை பெற்ற நிகழ்வை இவர் கடிதமாக எழுதுனதை அப்படியே ஐயா படித்த விளக்கம் கொடுத்துருக்காரு. பார்க்காதவங்க அந்த பதிவை கேட்டிங்கன்னா வள்ளல் பெருமானார் பெரிய சைவர் தான் அப்படிங்கிற நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டப்படுதுங்கய்யா. அந்த மந்திரா தீட்சை பெற்ற நிகழ்வு அது நீங்கள் பார்க்கணுங்கிறது அடியனுடைய விண்ணப்பம். இன்றைக்கி சாமியுடைய அவதாரம் செய்த தினம். இன்றைக்கி ஐயா பேசினது திருவருளால் பதிவு ஆயிருக்குங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காவது ஏதாவது கேள்வியோ இல்லை கருத்து பகிர்வு ஏதாவது சொல்லணும் விருப்பப்பட்டீங்கனாலோ சொல்லுங்கய்யா, கேட்டுக்கலாங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. ஐயா யாராவது ஏதாவது சொல்கிறீங்களா ஐயா, இல்லை நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. சொல்லுங்கய்யா. செந்திலையா சொல்லுங்கய்யா, பேசுங்கய்யா. ஐயா, மழையின் காரணமாக இப்பதான் நான் சேர்ந்தேன். அதனால கிளாஸ் உள்ள வர முடியல. இப்பதான் கடைசியா தான் உள்ள வந்தேன். பரவாயில்லைங்க. ரெக்கார்டடு வீடியோ குரூப்பில் பகிரப்படும், பார்த்துக்கலாங்கய்யா. ரெக்கார்ட் ஆகிருக்கு. தேன்மொழி அம்மா சொல்லுங்கம்மா. நமச்சிவாய வாழ்க.
ஐயா, நாம இன்னைக்கு ஐயாவுடைய கல்யாண நிதி, திருமண வைப நிதியை பத்தி ஐயா பேசி சிந்திச்சதுனால இன்னைக்கு மேட்டுக்குப்பத்துல ஐயா சிவபிரகாஷ் ஐயா அங்க இருக்கிற ஒரு அடியாருங்க ஐயா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஐயா. இன்னைக்கு 5ஆம் தேதி சரி சரி. திருமணம். நாம அதே நாள்ல இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம். கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கண்டிப்பாக. நமச்சிவாய். இன்றைக்கி ஒரு அற்புதம் என்னென்னாங்கம்மா, காலையில் ஒரு 9 மணிக்கு சொக்கரையா கூப்பிட்டு வள்ளலாரை பற்றி பேசுகிறாரு என்கிட்ட. இந்த மாதிரி அவர் தீட்சை பெற்ற நிகழ்வுக்கு ஒரு 12-15 நிமிஷம் லைனாக படித்து காமிக்கிறார் ஒவ்வொன்றா. சரின்னு நான் கேட்டுட்டு, அப்போ தான் தீட்சை பெற்ற நிகழ்வை வந்து சரி இது பகிர்ந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அந்த குரூப்பில் எடிட் பண்ணி அவர்கிட்ட கேட்டுட்டு போடுறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இன்றைக்கி சாமியுடைய பிறந்த அவதாரம் செய்த நாள் அப்படின்னு. இன்றைக்கி அது எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. 2 பேர்த்துக்குமே தெரியாமல் தான் வந்து அந்த காலையில் நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோங்க. அப்போது சாமி ஏதோ உள்ளுக்குள்ளார இருந்து வந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சிட்ருக்கிறாருங்கிறது நல்லா புலப்படுதுங்கம்மா. வள்ளல் பெருமான் வந்து செய்கிறாரு. இது அவர் பேசும்போதே இப்போ ஞாயிற்றுக்கிழமை பேசும்போதே புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை தானுங்க. ஆனா தேதி தான் மாறி வந்ததுங்க. அன்னைக்கே நான் கொஞ்சம் ஐயா பேசுனது அவதார திருநாள் எதிர்ப்பு சொன்ன அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சொன்னாரு. சரிங்கம்மா. அதுதாங்கம்மா. இன்றைக்கி யதார்த்தமாக அந்த நிகழ்வும் அது பேசுனதும் அது புலப்பட்டு அது வந்துருந்ததுங்கம்மா. அதனால் நமச்சிவாங்க. வேறு யாராவது ஏதாவது கருத்து சொல்கிறீங்களா ஐயா? நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? லிங்கராஜ் ஐயா கை தூக்கியிருக்கீங்க, ஏதாவது நீங்கள் பேசணுமாங்க ஐயா? உங்கள் கருத்து ஏதாவது பகிர்ந்தா இருந்தால் பகிர்ந்துக்கு. கிருத்திகாம்மா, நீங்கள் ஏதாவது பேச இருந்தாலும் சொல்லுங்கம்மா. நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்கங்கம்மா. இந்த சந்தோஷமான நாள்ல உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணி உங்க குரலை கேட்டதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதாங்க ஐயா. சொன்னாருங்கம்மா ஐயா வந்து நீங்கள் அன்னதானம் அன்னம்பாளிப்பு செய்கிறத சொன்னாங்கம்மா. நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சிங்கம்மா. நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. அது வேற வேற ஆசை இருக்குங்க ஐயா. ஏதோ கடவுள் எனக்கு அந்த வழி கொடுக்கறதுனால ஏதோ என்னால முடிஞ்சதுங்க. நிறைய இருக்குங்க ஐயா. அது மனசுல இருக்கு, பாக்கலாங்க ஐயா. முடிஞ்சதை செய்யறோம், அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்கம்மா. வேற ஏதாவது நீங்கள் கருத்து பகிர்ந்துக்கிறீங்களாம்மா வள்ளல் பெருமானை பற்றி இன்றைக்கு? நீங்கள் ஏதாவது பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களா கிருத்திகாம்மா? இல்லை போதுமா, நிறைவு செஞ்சுக்கலாமாங்கம்மா? சரி. தெய்வாயா, நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா ஐயா? நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்கங்கய்யா. அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமானுடைய வாழ்வியலை, ராமலிங்க பெருமானுடைய இறைவாழ்வை, இன்று ராமலிங்க பெருமானுடைய இல்லற வாழ்வியலை மிகவும் அற்புதமாகவும் ஒரு ஆழமான நன்னறி சிந்தனையோடு ஐயா சொக்கர் அவர்கள் ஐயா வந்து இன்னைக்கு நடத்திய வகுப்பு மிகவும் எல்லோரு அடியாருக்கும் பயனுள்ளது. அடியனுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. இல்ல ராமலிங்க பெருமகனாருடைய வாழ்வியலை சிந்திக்கும் போது ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய இந்த வகுப்புல இருக்கக்கூடிய அடியன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான பேரொலியான ராமலிங்க பெருமகனாருடைய சிந்தனையை சிந்திக்கின்ற வாய்ப்பை ஒரு இந்த வகுப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. உளமாற வள்ளலார் ராமலிங்க பெருமானுடைய வழியிலே பயணித்து அவருடைய நன்னறி கருத்துக்களை, இறை வடிவிலான ஞான பேரொளியை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை உறுதியேற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு நன்னாள் இந்த இல்லறமான ராமலிங்க பெருமானுடைய வாழ்வியலில் அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அது ஒவ்வொரு அடியார்களுடைய இறை சிந்தனை மிக்க மனித நேயம் கொண்ட அன்பு செலுத்தக்கூடிய எல்லா உயிர்களிடத்தும்
அன்பு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு மானுட மனிதனுக்கும் ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்குது என்பதை தான் உணர்கிறேன். அந்த வழியில் ராமலிங்க பெருமகனுடைய வகுப்புகளை, அவருடைய இறை வாழ்வியலை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த குழுவிலே இந்த வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடியார்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த ராமலிங்க பெருமகனுடைய ஞான பேரொளியை, ஞான அறிவை எடுத்து வாழ்வியலை போதிக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இன்று இந்த வகுப்பானது ராமலிங்க பெருமகனுடைய வாழ்வியலினுடைய சிந்தனையை ஐயா போன்ற சைவ நெறியாளர்கள் எடுத்து சொல்லவில்லை என்றால், இந்த வகுப்பிற்கு நாம் கலந்து கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி நமக்கு தெரியாது. இதில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னவென்றால், கைலாசையா இந்த ஒருங்கிணைப்பை செய்து இந்த வகுப்பிற்கு காலதாமதமாக வேலை பளுவின் காரணமாக கலந்து கொண்டால் கூட அதை மறுநாள் ஐயா நடத்திய வகுப்பை கேட்டு ஒரு ஞான அறிவை பெற முடியும் என்பது மிகவும் அற்புதமான ஒன்று. அது அறிவியலினுடைய விந்தை. இன்னைக்கு நடத்தக்கூடிய வகுப்பை நாளைக்கும் நம்மளால் கேட்டு நம்மளுடைய ஞான அறிவை, நன்னெறி ஒழுக்கத்தை பெற முடியும் என்றால் அது அறிவியலினுடைய விந்தை. அதற்கு முதல் நன்றியை கைலாசையாவிற்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா சில அடியார்கள் இந்த நேரம் இன்மை காரணமாக ஆரம்பத்திலேயோ இல்லை இடையிலேயோ செல்லக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. அதனால இதை போன்ற ஒரு இதை மறுநாள் நம்ம கேட்டுக்கிற ஒரு நல்வாய்ப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு அடியார்களும் தங்களால் முடியும் வரை முயற்சி செய்து நல்ல ராமலிங்க பெருமகனுடைய வாழ்வியலை, சைவ நெறியை, நன்னெறியை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது அடியனுடைய. நமசிவாய வாழ்க, நமசிவாய வாழ்க, நமசிவாய வாழ்க. ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்க, அது பொதுவெளியில் கேட்கணும்னு விருப்பப்படுறேங்க. சுக்கரையா, ஒரு சின்ன சந்தேகங்கய்யா, கேட்கலாமா ஐயா? சொல்லுங்க கைலாஸ். ஐயா, இப்போது வள்ளல் பெருமானார் ஸ்டார்டிங்கில் அவர் சிவயோகி. அவர் அவருடைய அருளால் பிறக்கப்படுறாரு. அப்போ நடராஜர் பெருமான் மீது பாடல்கள் இயற்றி பாடுறாரு. அப்போ நமச்சிவாய மூர்த்தி, நமச்சிவாயத்தை நான் மறவேனேங்கிற மாதிரி போகிறாரு. அதுக்கப்புறம் கந்தக்கோட்டத்தில் முருகப்பெருமானை இயற்றி பாடல் பாடி அந்த மாதிரி பாடல் பாடி முருகப்பெருமானுடைய பக்தராகவும் வர்றாருலங்கய்யா. இப்போ ஏங்க இப்போ சிவபெருமான் ஒருத்தர், முருகப்பெருமான், அப்போ எல்லாமே ஒன்று தானாங்கய்யா? இல்லை சிவபெருமான் வேற, முருகப்பெருமான் வேற, சக்தி தேவி வேற, இந்த மாதிரி பல மாறுபாடு இருக்காங்க இறைவன் கிட்ட? இதற்கான விடை நாளை பார்க்கலாம் கைலாஸ். நீண்ட விடை அது. சரிங்கய்யா, நாளை சிந்திக்கலாம் கைலாஸ். சரிங்கய்யா. நல்லா இருங்க. நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நமசிவாய வாழ்க ஐயா. எல்லாரும் வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க.